ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்ல இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தஞ்சாவூர்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 2 நாளா கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையிலையும் எப்படி ஒரு ஒயிட் கலர் டர்க்கி டவலை 100% காய வச்சு எப்படி வாஷ் பண்றோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்ட் வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதே போல எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது, அதே போல மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எவ்வளவு லேபர் தேவைப்படும், என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பரை கொடுக்குறேன். இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஒரு டர்க்கி ஒயிட் டவல எப்படி, அதுவும் மழை டயத்துல எப்படி வாஷ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுவுமே 100% ட்ரை பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்ட போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாஷிங் மிஷின்ல நம்ம டவலை போட்டுறோம். 3 டவல் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்றோம். எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னா, அந்த டவல் ஃபுல்லா மூழ்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். அப்பந்தான் அந்த டவல் நல்லா ஈஸியா ரொட்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸையும் நம்ம கரெக்டா வச்சுக்கணும். டவல் வாஷ் பண்றதுனால ஹெவியில வச்சுக்கோங்க. வாஷிங் ரன்னிங் 15 மினிட்ஸ் இருக்கணும். அதே போல வாஷிங் ட்ரைனேஜ்ல இருக்கா பாத்துக்கணும், கரெக்டா வாஷிங்ல இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சரியா செக் பண்ணிட்டு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தூரம் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா, இது ஃபுல்லா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அதே போலவே நம்ம வாஷிங் லிக்விடை வச்சுதான் நம்ம வாஷ் பண்ண போறோம். இப்போ 3 டவலுக்கு ஒரு 10 ml நம்ம வாஷிங் லிக்விட் எடுத்து வச்சிருக்கோம். அதான் லிக்விட் டிடர்ஜென்ட் தான் இது. 10 ml எடுத்து வச்சிருக்கோம். அதே போல ப்ளீச் ஒரு 10 ml பவுடர்ல இருக்கும். ப்ளீச்சும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். எப்படி வாஷ் பண்றோம்னு அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. நான் சொன்ன மாதிரியே டவலுக்கு மேல வந்துருச்சு. இப்பதான் நல்லா ரொட்டேட் ஆகும். தண்ணி போக தண்ணியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மினிட்ஸுக்கு ஃப்ரீ ரொட்டேஷன் விடணும். அப்பதான் அந்த டவல்ல இருக்கிற அழுக்கோ மண்ணோ வெளியே வரும். அதனால ஒரு 3 நிமிஷம் ஜஸ்ட் டைம் வச்சுட்டு நம்ம மிஷினை ரன் பண்ணணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணி எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. ஓடி முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, ப்ரீ வாஷ் ஓடி முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எடுத்து வச்சிருந்த லிக்விட் டிடர்ஜென்ட்டையும் ப்ளீச்சையும் ஆட் பண்ணி இப்ப நம்ம வாஷிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியே நீங்க மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். லிக்விடா இருக்கிறதுனால ஈஸியாவே கரைஞ்சிரும். ரெண்டாவது ப்ளீச்சையுமே நீங்க டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ஃபுல்லா வாஷ் பண்ணி ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் வைக்கணும். வச்சாச்சு டைமர்ல. 15 மினிட்ஸ் வச்சாச்சு வாஷிங் டைமர்ல. இப்போ வாஷிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல்லா ரன் பண்ணி முடிச்சதுனாலே நல்லா அழுக்கு போய் வாஷிங் நல்லா முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாஷிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி தண்ணி ஃபில் பண்ணி டவல் அலசிட்டு நம்ம ஹைட்ரால போட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் காய வைக்கணும். எப்படி ஹைட்ரால போறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. நல்லா வாஷ் ஆகுது. எவ்வளவு அழுக்கையோ முறையும் வருது பாத்தீங்களா? இப்படி வாஷ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு நீட்டா அழுக்கு போய் நல்ல நீட்டான டவலா கிடைக்கும். உங்களுக்கு 15 நிமிஷம் வாஷ் பண்ணி முடிய போகுது. தண்ணி பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாருங்க. இப்படித்தான் நம்ம டவலை வாஷ் பண்ணி முடிக்கணும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணிய ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிடணும்.
ட்ரெயின் இண்டிகேஷன் பாத்தீங்களா, அதை ஸ்விட்சா டர்ன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ட்ரெயின் ஆயிடும். நல்லா தண்ணி ட்ரெயின் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. இவ்வளவு தண்ணி எல்லாமே வெளியே அவுட் ஆயிடும். அவுட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி தண்ணியை ரீஃபில் பண்ணிட்டு ஒரு 3 minutes நல்லா அலசினாலே போதும். தண்ணியில முறை சோப்பு எல்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஹைட்ரால போட்டு குளிஞ்சுக்கலாம். தண்ணி எல்லாம் ஃபுல்லா வெளியே போயிடுச்சு. இப்போ செட்டிங்ல வாஷிங்னு மாத்திக்கணும். வாஷிங்கை மாத்தினதுக்கு அப்புறம் தண்ணியை ஃபில் பண்ணணும். வாஷிங்கை மாத்தாம தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து வெளியே போய் ட்ரெயின்ல வெளியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின்ல தண்ணி ஃபில் ஆகாது. இப்போ தண்ணி நம்ம ஆன் பண்ண போறோம். தண்ணி வருது. அதே போல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தண்ணி வந்து அந்த டவல் ஃபுல்லா எடுக்கணும். அப்பதான் நல்லா சுத்தி அலசும். அதனால தண்ணியை நல்லா ஃபில் பண்ணிக்கணும். நம்ம ஃபில் ஆயிட்டு இருக்கு. இப்போ தண்ணி ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செட்டிங்ஸ வச்சுக்கலாம். வாஷிங் செட்டிங்ஸ நல்லா ஒரு 3 நிமிஷம் அலசட்டும். அலசினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்ரால போட்டு 3 நிமிஷம் டைமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹைட்ரால போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். மிஷின் ஸ்டாப் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரெயின் தான் பண்ண போறோம். வாஷிங் செட்டிங்ஸ்ல இருக்கு. இப்போ ட்ரெயின் செட்டிங்ஸ்க்கு நம்ம மாத்திக்கணும். தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவல் போடனாலும் போட்டுக்கலாம். வேற ட்ரெஸ்னாலும் நீங்க போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஹைட்ரால போட போறோம். தண்ணி இருக்கும்போது எடுத்து நம்ம ஹைட்ரால கம்பார்ட்மெண்ட்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம டவல் எடுத்துடணும். டவல்ல ஹைட்ரா கம்பார்ட்மெண்ட்ல மாத்தி வச்சுக்கணும். நம்ம இப்போ ஹைட்ரால வந்து டவல்ல வச்சாச்சு. என்ன ஒண்ணுன்னா இந்த ஹைட்ராக்குள்ள வைக்கும் போது டவலை வந்து ஈவனான ஷேப்ல வைக்கணும். இல்லன்னா ஷேக் ஆகி கரெக்டாவே புளியாது. ஈவனான ஷேப்ல வச்சிருக்கோம். இப்ப மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ ஹைட்ராவோட டைமரை நம்ம செட் பண்ணிக்குவோம். ஒரு 4 நிமிஷம் வச்சா போதும். வச்சாச்சு. இப்ப மிஷின் ஓடுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு 60 to 70% தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துரும். இப்போ ஹைட்ரா வந்து ஓடி முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து தண்ணி புழிஞ்சு எடுத்திருக்குன்னு பாருங்க. மிஷின் சுத்தி நிப்பாட்ட வரையும் கையை வச்சிடாதீங்க, கை அடிபட்டுரும். அதனால மிஷின் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகட்டும். பாருங்க எவ்வளவு தண்ணி ஏதாவது வருதான்னு பாருங்க. புழிஞ்சா தண்ணி ஒரு தண்ணி கூட வராது. நல்லா 60 to 70% தண்ணி எடுத்து கொடுத்துரும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரையர்ல போட்டு 100% காய வச்சு எடுக்க போறோம். அது எப்படின்னு பாருங்க. நம்ம டவலை புழிஞ்சு எடுத்து ஹைட்ரால போட்டு புழிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா வாஷ் ஆயிடுச்சு. ஸ்மெல்லுமே நல்லா வருது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ட்ரையர்ல போட்டு காய வைக்க போறோம். இந்த ட்ரையரை யூஸ் பண்ணி நீங்க காய வச்சீங்க அப்படின்னா அந்த டவல் வந்து 100% நல்லா காஞ்சிரும். நல்லா ட்ரையான டவலாவே நம்ம கிடைச்சிரும். இதை எப்படி பண்றோம் அப்படிங்கறதே பாருங்க. டவல் 3 டவலையும் உள்ள போட்டுறணும். ஒரு டோரையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணாதான் ரன் ஆகும். இப்போ டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணணும். எவ்வளவு செட் பண்ணோம் அப்படின்னா 40 வைக்கணும் ரன்னிங் டைம். அப்பதான் 40 நிமிஷம் ஓடினா தான் நல்லா காயும். இப்போ 40 செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மிஷினை நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்படி ரன் ஆனாலே போதும். நல்லா டவல்ல ட்ரையா காஞ்சிரும். எப்படி காஞ்சி வருதுன்னு உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். ட்ரைங் பண்ணி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப பாப்போம் டவல் எந்த அளவுக்கு ட்ரையா காஞ்சிருக்குன்னு. இப்ப டோரை ஓபன் பண்ணி இப்ப டவல் எடுக்க போறோம். பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு ஈரமே இல்லாம 100% நல்லா காஞ்சிருச்சு.
இப்ப நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு மழை அடிச்சாலும் புயலே அடிச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. இந்த ட்ரையர் மட்டும் இருந்தா போதும், நம்ம ட்ரெஸ்ஸை 100% ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனா ஒயிட் டவல்ல நீட்டா வாஷ் பண்ணி நம்ம 100% ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு உங்க வீட்டுல ட்ரையர் மட்டும் இருந்தா போதும்.